ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சாம்சங் மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு உண்டான வீடியோ தாங்க இது. அதாவது நம்ம 128 ஜிபி உள்ள மொபைலோ இல்லை 256 ஜிபி கெப்பாசிட்டி உள்ள மொபைலோ கையில் வச்சுருந்தாலும் நம்மளுடைய மொபைல் ஸ்டோரேஜ் சீக்கிரமாகவே ஃபுல் ஆயிடும். இப்படி ஃபுல் ஆச்சுன்னா நம்ம உடனே நோட் பண்ண வேண்டியது, அதிகமான வீடியோஸ் வச்சுருப்போம், அதிகமான இமேஜஸ் வச்சுருப்போன்ட்டு நேராக கேலரியை ஓப்பன் பண்ணி தேவையில்லாத இமேஜஸ் அண்ட் வீடியோஸை டெலீட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் போய் ரிசீவ் பண்ணதை டெலீட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் டெலீட் பண்ணும்பொழுது நம்ம நினைப்போம், எப்படி இருந்தாலும் ஒரு 10 ஜிபி பக்கத்தில் நம்மளுக்கு ரிமூவ் ஆகிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் போய் ஸ்டோரேஜ் செக் பண்ணி பார்ப்போம். ஆனால் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு குறைஞ்சிருக்காது. ஒரு ஜிபியோ ஒரு 800 MBயோ இவ்வளவு தான் குறைஞ்சிருக்கும். ஆனால் நம்ம இவ்வளவு சிரமப்பட்டு மொபைலில் இருக்கிற ஸ்டோரேஜை ஃப்ரீ பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. நம்மளுடைய சாம்சங் மொபைல்லையே டிஃபால்ட்டாக ஒரு செட்டிங்ஸ் இருக்குங்க, ஹிடன் செட்டிங்ஸ். அந்த ஹிடன் செட்டிங்ஸ் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, டைரெக்டாக நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸு, இமேஜஸ்ஸு, வீடியோஸு, டாக்குமெண்ட்ஸு, ஆடியோ ஃபைல்ஸு, ஜங்க் ஃபைல்ஸு, டெம்பரவரி ஃபைல்ஸு, நம்ம என்னென்னலாம் நம்ம மொபைல் இருக்குதோ அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்கள். கலெக்ட் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் ஃபைல்ஸ் எல்லாம் எவ்வளோ இருக்குது, பெரிய சைஸ் உள்ள ஃபைல் எல்லாம் எவ்வளோ இருக்குது, நீங்கள் ஏதாவது ஒரு க்ரோம் ப்ரௌசரை யூஸ் பண்ணி ஒரு ஏபிகே ஃபைலை, ஒரு ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டதாக கூட இருக்கலாம், ஏபிகே ஃபைலை டவுன்லோட் பண்ணி அந்த ஏபிகே ஃபைலை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் மொபைலை இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இன்ஸ்டால் பண்ணினதுக்கப்புறமா அப்ளிகேஷன் ஃபைலாக கன்வெர்ட் ஆயிரும். அது ஆப்ஸ்ன்னு சொல்லி முடிஞ்சிடும். ஆனால் அந்த ஏபிகே ஃபைலு உங்களுடைய மொபைலில் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஸோ தட் இந்த மாதிரி க்ரோம் ப்ரௌசரில் யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடிய அந்த ஏபிகே ஃபைலெல்லாம் என்னென்ன உங்கள் மொபைல் இருக்குங்கிறத தனியாக கலெக்ட் பண்ணியும் வைக்கும். அதையும் டெலீட் பண்ணணும்னு சொல்லும். இதே மாதிரி நீங்கள் ஒரு மாதமாக யூஸ் பண்ணாமல் இவ்வளோ அப்ளிகேஷனை கையில் வச்சுருக்கிறீங்க, அதை ரிமூவ் பண்ணுங்கள். பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இவ்வளோ ஃபைல்ஸ் இருக்குது, இது மூலமாக இவ்வளோ மெகாபைட்டு நம்மளுக்கு செலவாயிட்டுருக்கு, இதை டெலீட் பண்ணுங்கள். நீங்கள் வச்சுருக்கக்கூடிய பழைய ஆடியோ ஃபைல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறதே கிடையாது, அது இவ்வளோ ஜிபி மொபைலில் ஸ்டோர் ஆகிருக்கு, இதை டெலீட் பண்ணுங்கள். நீங்கள் கடைசி 30 நாளாக யூஸ் பண்ணாத அப்ளிகேஷன்ஸ் இவ்வளோ இருக்குது, இதை டெலீட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நம்மளுடைய மொபைலில் டிஃபால்ட்டாக ஒரு ஹிடன் செட்டிங்ஸு இவ்வளோ தகவல்களை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நம்ம அங்கே போய் நமக்கு தேவையில்லாத எல்லாத்தையும் டெலீட் பண்ணால் தான் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு 10 to 20 ஜிபி ஆச்சு நம்ம மொபைல்லேருந்து ஃப்ரீ ஆகும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்மளுடைய சாம்சங் மொபைலில் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் ஆகாது, இதெல்லாம் டெலீட் பண்ணு, இது இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணல அப்படிங்கிறதெல்லாம் எங்கே இருக்குது, அதை எப்படி போய் ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறதா இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இது மூலம் ஒரு 10 to 20 ஜிபி ஆச்சு. சில பேர்த்துக்கு இன்னும் மோர் தென் 20, 20 ஜிபிக்கும் மேலேயும் உங்களுக்கு ஃப்ரீ ஆகும் மெமரி ஸ்பேஸ். ஓகேங்களா, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் சாம்சங் மொபைலில் மை ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அது அப்ளிகேஷன் தான். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணோன்னே இமேஜஸ், வீடியோஸு, ஆடியோ ஃபைல், டாக்குமெண்ட், டவுன்லோட்ஸ் இது எல்லாமே தனியாக செக்ரிகேட் பண்ணிக்கும். அதனால் இதுக்குள்ளே போகணும்னு அவசியம் இல்லை. இதில் ஏபிகே இன்ஸ்டலேஷன் ஃபைலுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் க்ரோம் ப்ரௌசரை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு உங்கள் கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட்டாக கூட இருக்கலாம். ஓகேங்களா, அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு அதில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி ரிலேட்டடான ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அப்போ இன்ஸ்டால் பண்ணும் பொழுது அதில் இன்ஸ்டால் ஆகிறது ஏபிகே ஃபைலாக இன்ஸ்டால் ஆகிருக்கும். புரியுதுங்களா, அது ஏபிகே இன்ஸ்டால் ஆன உடனே நீங்கள் அதை ஏபிகேவை ரன் பண்ணுவீங்க. அது அப்ளிகேஷனாக கன்வெர்ட் பண்ணிடும். அப்ளிகேஷனாக கன்வெர்ட் பண்ணி அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த ஏபிகே ஃபைலும் உங்களுடைய மொபைலில் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். அது தேவையில்லாத ஒன்று. புரியுதுங்களா, அது மாதிரி தேவையில்லாமல் நீங்கள் டவுன்லோட் பண்ண ஏபிகே ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே ஸ்டோர் ஆகுங்க. நான் அந்த மாதிரி வெப்சைட்லேருந்து எதுவுமே டவுன்லோட் பண்ணுறது கிடையாது. அதனால் எனக்கு இங்கே ஷோ ஆகலை. நீங்கள் அந்த மாதிரி கம்பெனி ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது பண்ணியிருந்தாலோ, இல்லை பர்சனலாக ஏதாவது அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணாலோ, ஃபார் எக்ஸாம்பிள் எடிட்டிங் சாஃப்ட்வேரில் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் இங்கே டிஸ்பிளே ஆகும். அந்த ஏபிகே ஃபைலை நம்மளுக்கு தேவையே கிடையாது, அது டெலீட் பண்ணணும். இந்த இடத்துல ஷோ ஆகும். இதை அந்த அப்ளிகேஷன் ஃபைலை லாங் ப்ரெஸ் பண்ணி டெலீட்னு கொடுக்கணும். அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இங்கே தான் வச்சுருக்கோம். சரிங்களா, அது இருந்ததுன்னா அதை டெலீட் பண்ணிவிட்டு மேலே டாப் லெஃப்ட்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை ப்ளஸ் பண்ணி வெளியே வாங்க. வெளியே வந்துட்டு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா மேனேஜ் ஸ்டோரேஜ்னு இருக்கும். மேனேஜ் ஸ்டோரேஜை கிளிக் பண்ணிக்கங்க. மேனேஜ் ஸ்டோரேஜ்குள்ளே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நிறையா டிஸ்பிளே ஆகும். இதில் ஆடியோ ஃபைல்ஸ், வீடியோஸ், இமேஜஸ், டாக்குமெண்ட்ஸ். இந்த மொபைல்லையும் நான் மேக்ஸிமம் நிறைய யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ ரொம்ப லிமிட்டாக தான் யூஸ் பண்ணியிருப்பேன்.
அதனால் எனக்கு இதுலேயும் கம்மியான ஃபைல்ஸ் தான் இருக்கும். ஸோ இதில் ஷோ மோர்னு இருக்குது. ஷோ மோரை கிளிக் பண்ணிங்கன்னா இதுலேயே உங்களுக்கு டேட்டா சொல்லியிருக்கும். எது என்னென்ன எவ்வளோ பைட்ஸை பிடிச்சிருக்கு. ஆடியோ ஃபைலில் 11 ஜிபி, வீடியோவில் இவ்வளோ ஜிபி, இதில் எம்பி டாக்குமெண்ட்டில். ஸோ இவ்வளோ தான் என்னுடையதுக்கு. உங்களுதெல்லாம் ஏகப்பட்டது இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். அடுத்தது இதுலேருந்து லைட்டாக கீழே வந்தீங்கன்னா டூப்ளிகேட் ஃபைல்ஸ். ஒரே மாதிரியான 2 ஃபைல் 3 ஃபைல் இருந்ததுன்னா எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து உங்களுக்கு இந்த இடத்துல டூப்ளிகேட் ஃபைல்ஸ்னு சொல்லும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகும். என்னோட இதில் எதுவுமே கிடையாது, அதனால் ஓப்பன் ஆகலை. அப்படி ஓப்பன் ஆச்சுன்னா ஒரே ஃபைல் 2-3 இடத்துல இருக்குது அப்படின்னா ஒன்றை மட்டும் வச்சுட்டு மற்ற ரெண்டை செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட்னு கொடுத்து டெலிட் பண்ணிடுங்க. இதில் டூப்ளிகேட் ஃபைல்ஸ் மூலமாக நிறையா ஸ்பேஸ் நீங்கள் ஃப்ரீ பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் ஃப்ரீ பண்ணிவிட்டு டாப் லெஃப்ட்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணி வெளியே வாங்க. அடுத்தது லார்ஜ் ஃபைல், அதிகமான சைஸ் உள்ள ஃபைல்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். எண்டில் மேக்ஸிமம் 3 தான் இருக்குது. ஏன்னா 3 ஒரு படம் வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஸோ அந்த 3 GB நம்ம கிளிக் பண்ணுற ஆட்டோமேட்டிக்காக மூவிஸ் மட்டும் தான் இங்கே டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்த மூவி எதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே இருக்கிற டெலிட் ஆளுங்கிறத கொடுத்துக்கலாம். டெலிட்னு கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ டெலிட் பண்ணிக்கலாம். இதுலேயே மூவிலேயே நீங்கள் SD கார்டு போட்டிருக்கீங்க, மெமரி கார்டு போட்டிருக்கீங்களா, மெமரி கார்டை கிளிக் பண்ணி அதில் இருக்கிறத பார்த்துக்கலாம். நீங்கள் OneDriveல கிளிக் பண்ணி நீங்கள் மெமரி ஸ்பேஸ் ஜிமெயில் மூலமாக கிளிக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது பண்ணலாம். கூகுள் டிரைவை நீங்கள் கிளிக் பண்ணி அதில் நீங்கள் லாகின் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கனாலும் அதில் இருக்கக்கூடிய மெமரியும் இது எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. இதில் பார்த்துக்குங்க. இந்த லார்ஜ் ஃபைல் மூலமாக உங்களுடைய தேவையில்லாத அட்லீஸ்ட் ஒரு 10 GB பக்கத்தில் இதில் வெளியே எடுக்கலாங்க. நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் கிளியர் பண்ணாமே இருக்கீங்க, நிறையா மூவிஸ் எல்லாம் பார்க்குறீங்க, பெரிய பெரிய வீடியோஸ் எல்லாம் வருதுன்னா இந்த லார்ஜ் ஃபைலை யூஸ் பண்ணி மட்டும் நீங்கள் 10 GBக்கு மேலே வெளியே எடுக்கலாம். அடுத்தது சஜஷன். இந்த சஜஷனுக்குள்ளே பாருங்கள். இந்த சஜஷன்னா என்னென்னா இதில் தனித்தனி ஃபோல்டர்லாம் காமிக்குது. நீ ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கிற ஆடியோ ஃபைல் இருக்குது இளையராஜா ஃபோல்டருக்குள்ளே, அதை நீ யூஸ் பண்ணுறதே இல்லை அப்படின்னு சொல்லுது. இன்னொரு ஃபைல் இருக்குது டவுன்லோட் பண்ணது, அதையும் நீ யூஸ் பண்ணுறதில்ல, அது எவ்வளோ மெகாபைட் இருக்குது. இன்னொன்றில் 259 மெகாபைட் இருக்குது, அந்த அப்ளிகேஷனை நீ யூஸ் பண்ணுறதே இல்லை, அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறதே இல்லைங்குது. ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு அதில் எது தேவையில்லையோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட்னு கொடுத்துருங்க. டெலிட்னு கொடுத்துட்டு 1 ஸ்டெப் பேக் வாங்க. ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு அடுத்தது உங்களுதில் நிறையா இருக்குங்க இந்த சஜஷனில். அடுத்தது மறுபடியும் கீழே கேட்டுருக்குதில் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு தேவையில்லாதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட்னு கொடுத்து டெலிட் கொடுத்துருங்க. டெலிட் பண்ணிவிட்டு 1 ஸ்டெப் வெளியே வாங்க. அதுக்கடுத்தது ஆர்ச்சிவ் ஆப்ஸ், அதை கிளிக் பண்ணுங்கள். இதுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணாத அப்ளிகேஷன் இங்கே டிஸ்பிளே ஆகுதான்னு பாருங்கள். அதை செலக்ட் பண்ணி டெலிட் அன்இன்ஸ்டால்னு கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அன்இன்ஸ்டால் ஆகிடும். அடுத்தது கீழே வந்தீங்கன்னா ரீசைக்கிள் பின்னை கிளிக் பண்ணிக்கங்க. உங்களுடைய மை ஃபைல்ஸில் கேலரியில் நிறைய தேவையில்லாத ஒரு 688 MB மெகாபைட் இருக்குது. அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு டோட்டலாக எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டெலிட் ஆல்னு கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆயிடும். ஓகேங்களா? இதை டெலிட் பண்ணிவிட்டு 1 ஸ்டெப் வெளியே வாங்க. இது ரீசைக்கிள் பின் தான். இந்த ரீசைக்கிள் பின்னை நீங்கள் கேலரிலேயே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மை ஃபைல்ஸில் மெயின் ஏரியாவிலேயே உங்களுக்கு இருக்குது, அங்கேயும் ரிமூவ் பண்ணிக்கலாம், இந்த இடத்துலையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கேலரி ரிமூவ் பண்ண மாதிரி மை ஃபைல்ஸையும் கிளிக் பண்ணி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்கங்க. அடுத்தது அன்யூஸ்டு ஆப்ஸ். இது என்னென்னா அதாவது கடைசி மாதம் ஃபுல்லாக 30 நாளாக நீங்கள் யூஸ் பண்ணாத அப்ளிகேஷன் இது அப்படின்னு நம்மளுக்கு காமிக்குது. இந்த அப்ளிகேஷனை பார்த்தோன்னே இதில் இதை நான் யூஸ் பண்ணுறதில்லை அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற அன்இன்ஸ்டால்னு கொடுத்துங்க. அந்த அப்ளிகேஷன் ரிமூவ் ஆயிடும். ஸோ இப்போ இந்த மேனேஜ் ஸ்டோரேஜ்குள்ளே போய் நீங்கள் கிளியர் பண்ணுறது மூலமாகவே குறைஞ்சது ஒரு 15 to 20 GB வரைக்கும் ஃப்ரீயாகும். நீங்கள் ஃப்ரீ பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.